இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஸோ என்னென்ன மாதிரி விஷயம்லாம் நம்மளால் என்கோட் பண்ண முடியும், ஓகே, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக என்கோடிங் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து இன்னொரு ஃபார்மெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களால் என்கோட் பண்ண முடியும். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை உங்களால் என்கோட் பண்ண முடியும், அண்ட் டிஜிட்டல் வீடியோ ஃபைலு, டிஜிட்டல் ஆடியோ ஃபைலு, இமேஜ் ஃபைல், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே உங்களால் என்கோட் பண்ண முடியும். ஓகே கைஸ், அண்ட் இந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் வந்து என்கோடிங்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்கோடிங் வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கொடுத்துருக்க செக்யூரிட்டி ஃபீச்சரை பைபாஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக இந்த என்கோடிங்லாம் யூஸ் பண்ணாங்க. என்கோடிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் லெவல் இருக்குது. லைக் டபுள் என்கோடிங்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் என்கோடிங்னு சொல்லுவாங்க. என்கோட் பண்ணதே திருப்பி என்கோட் பண்ணால் அதுதான் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம்ஸ், என்னென்ன மாதிரி என்கோடிங் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூஆர்எல் என்கோடிங் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இப்போ வந்து நம்ம யூஆர்எல் என்கோடிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சைட் லைக் freeformatter.com அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு என்கோடிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. freeformatter.comன்ற ஒரு வெப்சைட் நான் போயிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இந்த யூஆர்எல் என்கோடர் வந்து ஆக்சுவலாக எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சர்டன் செட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே செட் ஆஃப் இது இருக்குது, லைக் சம் கேரக்டர்ஸ் இருக்குது. லைக் இப்போது டாலர் சைன் இருந்துச்சுன்னா அது வந்து யூஆர்எல் என்கோட் பண்ணால் அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா %24. இந்த ஆம்பர்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக %26 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் சில கேரக்டர்ஸ்க்கும் வந்து அதோட யூஆர்எல் என்கோடர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். லைக் டாட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு யூஆர்எல் என்கோடர், அண்ட் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று, ஓகே, ஆட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு யூஆர்எல் என்கோடர். ஓகே, ஸோ அதோட வேல்யூஸ் இதுதான். இப்போ லெட்ஸே நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஆர்எல் என்கோடர் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த லிங்க்கை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த காப்பியை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை நான் என்கோட் பண்ணி பார்க்குறேன். யூஆர்எல் இதை எப்படி என்னால் யூஆர்எல் என்கோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்குது தெரியும். லைக் கோலன் இருக்குது, ஓகே, அப்புறம் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆஸ்கி இது வந்து ஆக்சுவலாக அது என்கோட் பண்ணாது. ஓகே, லைக் கேரக்டர்ஸ் தான். ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹேஷ் சிம்பிள் இருக்குது, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைஃபன் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி என்கோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்கோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் இது. அண்ட் இது பாருங்களேன், இது எப்படி என்கோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. HTTP கோலனை வந்து 3A அப்படின்னு %3A அப்படின்னு என்கோட் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்லாஷை வந்து %2F, அப்புறம் ஸ்லாஷில் அதனால் 2F, அதுக்கப்புறம் அதோட வெப்சைட் .com, அப்புறம் திருப்பி ஒரு ஸ்லாஷ் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் %2F, அதுக்கப்புறம் URL encoder .html, அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, ஓகே, ஹேஷ் சிம்பிள். ஸோ ஹேஷ் சிம்பிளை வந்து %23 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக யூஆர்எல் என்கோடிங் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரை நீங்கள் பைபாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இன்புட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு யூஆர்எல் என்கோடட் மெசேஜை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது யூ மே பைபாஸ் சம் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக கொடுத்தா, ஒரு பிளெயின் கேரக்டராக கொடுத்தா சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு யூஆர்எல் என்கோடட் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, பர்சனலி நானே நிறைய SQL இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். பிகாஸ் லைக் இந்த மாதிரி யூஆர்எல் என்கோடர்னு சொல்லலை, நான் பார்த்தது வந்து எல்லாமே ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது நார்மல் கேரக்டரில் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேது, ஆனால் ஹெக்ஸாடெசிமலில் கொடுத்தா அது எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சினாரியோஸ் நிறைய வரலாம். ஸோ அதனால தான் இந்த என்கோடிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் இன்னொரு இதை நீங்கள் அப்படியே டீகோட் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் போட்டேன்னா அதை என்கோடட் பண்ண வேல்யூ போட்டு நான் டீகோட் பண்ணேன்னா லெட்ஸ் சி. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு அதை டீகோட் பண்ணி பிளெயின் டெக்ஸ்ட்டில் காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக யூஆர்எல் என்கோடிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா base64. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், லைக் லவ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ அதை என்கோட் அப்படி பண்ணுறேன். ஓகே, அதை என்கோட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி
மெத்தடில் வந்து எனக்கு ஆக்சுவலாக இது என்கோட் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன போல் நம்ம என்கோடிங் எல்லாத்தையுமே நம்மளால் டீகோட் பண்ண முடியும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இதை அப்படியே கொடுத்து டீகோட் பண்ணுறேன். டிகோட் பண்ணால் நான் என்ன என்கோட் பண்ணணும் அந்த வேல்யூ அப்படியே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட டெர்மினல் மூலிமா கூட நீங்கள் என்கோட் அண்ட் டிகோட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் டெர்மினல்லே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ மீன் நான் சொல்கிறது வெறும் பேஸ் 64க்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து என்கோட் பண்ணலாம் இந்த விஷயத்தை. ஓகே, லைக் ஸோ எக்கோ கொடுத்துட்டு என்னோடய வேல்யூ என்னோடய ஸ்ட்ரிங் அதை வந்து அப்படியே பேஸ் 64க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, 64க்கு கன்வெர்ட் பண்ணி என்டர்னு கொடுத்தா பார்த்தீங்களா ஆக்சுவலாக எனக்கு வந்து என்கோட் ஆகிருக்கு. ஸோ இதே வேல்யூ அப்படியே என்னால் டீகோட் பண்ண முடியும். ஸோ காப்பி கொடுத்துட்டு எக்கோ அந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். அந்த வர அவுட்புட்டை அப்படியே நான் பைப் பண்ணுறேன். எதுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 64க்குள்ளே அந்த டூல்குள்ளே. அண்ட் அதை வந்து நான் அப்படியே -d கொடுத்தா அதை டீகோட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் மேன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ் 64ஐயும் நம்மளால் என்கோட் அண்ட் டீகோட் பண்ண முடியும். அண்ட் பேஸ் 64 பார்த்தீங்கன்னா பேஸ் 64 ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ பேஸ் 32 ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி 2 என்கோடிங் ஸ்கீம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம். ஓகே அண்ட் இன்னொரு என்கோடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் SQL இன்ஜெக்ஷனுக்குலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் எக்ஸா. ஓகே, ஸோ ஹெக்ஸாடெசிமலை வந்து நம்ம என்கோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், லைக் லெஃப்ட் மேன்னே கொடுக்குறேன். ஓகே, லெஃப்ட் மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்கோட் நான் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக எப்படி என்கோட் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அது ஆக்சுவலாக என்கோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்கோடிங் ஸ்கீம் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல். ஓகே, ஸோ இதே நீங்கள் அப்படியே எடுத்து இதை அப்படியே நீங்கள் காப்பி கொடுத்துட்டு மேலே டீகோடர் இருக்குது, நான் அதுக்கு போகிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்னோடய டீகோடர் வேல்யூவை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு டீகோட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து நம்மளுக்கு டீகோட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா யூ கேன் ஏபிள் டு என்கோட் அண்ட் டீகோட் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி என்கோடிங் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக நீங்கள் பைபாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, லைக் நிறைய இன்புட்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, ஒருவேளை நீங்கள் கொடுத்த இன்புட் ஒர்க் ஆகலைன்னா என்கோட் பண்ணி கொடுத்து பாருங்கள், வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். இந்த மாதிரி டைப் ஆஃப் டெஸ்டிங்ஸ்க்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த லெக்சர் எடுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான என்கோடிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் போடலாம். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.